சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 19வது தவணை எப்போது கிடைக்கும், யார் யார் தகுதியானவர்கள்? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பிரதம மந்திரி கிசான் யோஜனா 19வது தவணை. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா, அதாவது பிரதான் மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் நிதியுதவி வழங்குகிறது. இந்த பணம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், அதாவது டிபிடி மூலம் விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்படுகிறது. இத்திட்டத்தில் இதுவரை 18 தவணைகள் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 19வது தவணைக்கான விவசாயிகள் காத்திருக்கின்றனர். பிரதம மந்திரி கிசான் 19வது தவணை எப்போது வரும்? முந்தைய, அதாவது 18வது தவணை அக்டோபரில் வெளியிடப்பட்டது. அதன்படி 19வது தவணை பிப்ரவரியில் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி 16வது தவணை வெளியான நிலையில் இம்முறையும் பிப்ரவரி 28ஆம் தேதி 19வது தவணை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என்றாலும் பிப்ரவரி மாதத்துடன் 4 மாத கால அவகாசம் முடிவடைகிறது. இத்திட்டத்தில் எந்தெந்த விவசாயிகள் பயனடைவார்கள்? அதாவது சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்யும் விவசாயிகளுக்கு மட்டுமே இத்திட்டத்தின் பலன் கிடைக்கும். விவசாயிகள் அரசு வேலை செய்யக்கூடாது, வருமான வரி செலுத்தும் விவசாயிகள் இத்திட்டத்தால் பயனடைய மாட்டார்கள். அதேபோல் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இத்திட்டத்தின் பலன் கிடைக்கும். மேலும் இகேஒய்சி செயல்முறையை முடிக்காத விவசாயிகளுக்கு அடுத்த தவணை கிடைக்காது. மேலும் இந்த திட்டத்திற்கு நீங்கள் தகுதி உள்ளவரா என்பதை அறிய அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம் அல்லது இந்த எண்களில் கிசான் யோஜனாவை தொடர்பு கொள்ளலாம். அதேபோல் விவசாயிகள் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். இதன் மூலம் விவசாயிகள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பிரதம மந்திரி கிசான் 19வது தவணை எப்போது வரும்? முந்தைய, அதாவது 18வது தவணை அக்டோபரில் வெளியிடப்பட்டது. அதன்படி 19வது தவணை பிப்ரவரியில் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி 16வது தவணை வெளியான நிலையில் இம்முறையும் பிப்ரவரி 28ஆம் தேதி 19வது தவணை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என்றாலும் பிப்ரவரி மாதத்துடன் 4 மாத கால அவகாசம் முடிவடைகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.